மூடி இந்த காலை வேளையிலே தேவாதி தேவன் ராஜாதி ராஜா உயிருள்ள தெய்வம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அத்தரிசனமான தேவன், நித்திய பிதா, சர்வலோகத்தின் அதிபதி, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், சர்வத்தையும் தாங்குகிறவர், உருவாக்கினவர், உண்டாக்கினவர் இந்த காலை வேளையிலே நம்ம மத்தியில் இருக்கிறார். அவருடைய நாமம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பதே. அவரை தான் நாம் துதிக்க வந்திருக்கிறோம், அவரை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் கூட நம்முடைய தேவன் நமக்கு நித்திய கண்மலையாய் இருக்கிறார், அவரே நமக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார், அவரே நமக்கு சகலமுமாய் இருக்கிறவர், அவர்தான் நமக்கு ஜீவன், அவர்தான் நமக்கு பலன், அவர்தான் நமக்கு ஆரோக்கியம், அவரால் தான் நாம் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விஷயம் கூட நம்மை தாழ்த்துவோம், நம்மை அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் இந்த நாளை உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்க்கும்படியாய் அவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஒரு விஷயம் கூட அவருடைய சமூகத்தில் நம்மை விட்டு கொடுப்போம். அப்பா ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய சத்தத்திற்காகவோ ஒரு மனுஷனுடைய ஐக்கியத்திற்காகவோ நாங்கள் இங்கே வரல தகப்பனே. உம்மை துதிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள உலாவி எங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றுவாராக. அவருடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிரம்பி வழிவதாக. ஆண்டவரே, அவருடைய தழும்புள்ள கருத்தின் தொடுதல் எங்கள் மத்தியில் காணப்படுவதாக. ராஜா ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஆராதனையாக காணப்படட்டும். தகப்பனே, உம்மில் அன்பு கூர்ந்து முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தனைகளோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தகப்பனே எங்களுக்கு உதவும்படியாய் செபிக்கிறோம். தகப்பனே, ஒரு விஷயம் கூட நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய வல்லக்கரம் நல்ல கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆலய ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள் நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்பட்டு போவதாக. ஒரு மனுஷனுடைய கால்களும் இதற்கு விரோதமாய் எழும்பி வர முடியாதபடி, ஒரு மனுஷனுடைய நினைவுகளும் இதற்கு விரோதமாக இல்லாதபடி தகப்பனே எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. உடைய சட்டுகளின் நிழலில் எங்களை மறைத்துக் கொள்வீராக. வர தடைப்பட்டிருக்கிற உடைய பிள்ளைகளை எங்கள் மத்தியில் கொண்டு வாரும். எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் என்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, உம்மையே வாஞ்சித்து கதருமே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருமே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவாய். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோ. அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர்,
அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலோ, யோர்தான் தேசத்திலோ எர்மோன் மலைகளிலோ, சிறுமலைகளில் இருந்தோ உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளில் இருந்தோ உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தேவரி பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரி பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்தன் நாயினில் இருக்கிறது. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறது. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர். கண்மலையாம் தேவன் நீர் என்னை ஏன் மறந்தீர். எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தில் திரிவதேனோ. எதிரிகளால் ஒடுங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். தஞ்சமே தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பீர். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள்
குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அழியோ, பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியோ, பூமி எல்லாம் இருந்து உருகி போகும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அப்படிங்கிறதால் படிக்கும். நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா, நீதானையா நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைந்து என்னாலும் ஏங்குதையா.
இரவிலும் தியானிக்கின்றேன். எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன். நடு இரவிலும் தியானிக்கின்றேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி ஏசையா. உம் இரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி ஏசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல, எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீர். இனி நான் அல்ல, எல்லாம் நீரே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிவதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன். வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் நனைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு. சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம்
சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. அவர் நமக்காய் தந்து அளித்தனர் அமைப்பு கண்களினால் காண்கிறேனே. இன்ப காணான் தேசமதை கண்களினால் காண்கிறேனே. இன்ப காணான் தேசமதை திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வணைந்திடுமே. அன்பினாவி துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா. வரவேண்டும் வல்லவரே நல்லவரே என்னில் வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. துயாவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளமேங்குதையா. வரவேண்டும் வல்லவரே நல்லவரே என்னில் வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பெத்தேல் யாக்கோபினுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு இடம். அவனுக்கு பொழுது விடிந்த இடம் அது. அந்த ராம் முழுவதும் அவன் கலக்கத்தோடு நடுக்கத்தோடு அவன் காணப்பட்டான். அவனுக்கு ஒரு தரிசனம் காணப்பட்டது. ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். அதற்கு மேலே கர்த்தர் நின்றார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அன்றைக்கு யாக்கோபுக்கு ஒரு இரவு கடந்து போய் ஒரு பொழுது ஒரு பகல் விடியற் காலம் விடிந்தது. அது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு பொழுதாக அந்த பொழுது விடிந்தது. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது அந்த ஒரு இரவு பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள். அவர்களுக்கு ஒரு பொழுது விடிந்தது. அந்த பொழுது விடிந்த போது ஊரே அழுதுகிட்டு இருந்தது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடலோடும் பாடலோடும் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள்.
அவர்களுக்கு ஒரு பொழுது விடிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்லறையில வைத்தார்கள். இந்த நாள் முழுவதும் அவர் கல்லறையில் இருந்தார். அந்த இரவு முழுவதும் கல்லறையில் இருந்தார். அவரை பார்ப்பதற்கு மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் அந்த கல்லறையின் இடத்திற்கு வந்தபோது அந்த பொழுது விடிந்தது. விடிந்து பார்க்கும்போது அந்த கல்லறை திறந்திருந்ததும் அது வெறுமையாக்கப்பட்டிருந்ததையும் அவர்கள் பார்த்தார்கள். இந்த உலகத்துக்கே அன்றைக்குதான் பொழுது விடிந்தது. ஒரு விமோச்சனம் அன்றைக்குதான் உண்டானது. அன்றைக்கு விடிந்த அந்த பொழுதுதான் உலகத்துக்கே விடிந்த ஒரு பொழுது. அது அப்படி தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விடியலை அவர் வைத்திருக்கிறார். நிச்சயமா ஒரு விடியல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ராவெல்லாம் என் படுக்கையை கண்ணீரால் நனைக்கிறேன் என்று தேவ மனுஷர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று தேவ மனுஷர்கள் சொல்லி இருக்கிறார்கள். யாருக்கும் தெரியாம உங்கள் படுக்கையில நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு நிலைமையில உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதா? எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத நிலைமையில எந்த ஒரு தேவையும் சந்திக்க முடியாத அளவுக்கு பொருளாதாரத்துல பலவீனப்பட்டு காணப்படுகிறீர்களா? உங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை தேவன் கேட்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை தேவன் கேட்டிருக்கிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கும் போது தேவனுடைய பக்கத்தில் அருகாமையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரு டாக்டர்கிட்ட போனா நீங்க ஒரு வியாதியை மட்டும் சொன்ன உடனே அவர் உங்களுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட மாட்டார். வேற என்னென்ன பண்ணுது, இங்க வலிக்குதா, அங்க வலிக்குதா, சாப்பிட்டா ஜீரணமாகுதா, வேற என்னென்ன தொந்தரவுகள் இருக்கு நீங்க சொல்லணும்னா கூட அவர் ஒவ்வொன்றா கேட்பாரு. கேட்டு அவர் டயக்னைஸ் பண்ணுவார் உங்களை. நீங்க சொல்லிடுவீங்க தலைவலின்னு சொல்லிடுவீங்க. ஆனா உடனே அவர் தலைவலிக்கு மாத்திரை எழுதி கொடுத்துட மாட்டார். அவர் உங்களை டயக்னைஸ் பண்ணுவார். வேற என்னென்ன உபாதைகள் இருக்குது, எதனால அந்த தலைவலி வந்திருக்குது, அவர் சரியான விதத்துல அந்த வியாதியை அவர் டயக்னைஸ் பண்ணுவார். பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் பிரிஸ்கிரிப்ஷன்ல கை வைப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் எழுதுவார். ஆனா நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நமக்கு முன்பாகவே எழுதி வைத்து விட்டார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக அவர் எழுதி வைத்து விட்டார். நீங்க போய் ஒவ்வொன்றும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக எல்லாவற்றையும் நான் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டேன். இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்னிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். என்னிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. இந்த வசனத்தை நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு என்று சொல்லி வரும். இங்க பவுல் அப்போஸ்தலன் அந்த காத்திருக்கிற என்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக அன்பு கூறுகிற என்கிற வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். மீனிங் ஒண்ணுதான், அன்பு இல்லைன்னா காத்திருக்க முடியாது. அதனால அவர் டைரக்டா அந்த அன்புங்கிற வார்த்தையை அங்க கொடுத்துட்டார். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார்.
நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவர்கிட்ட காத்திருந்து அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பொழுது நிச்சயமா விடியும். ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு பொழுது நிச்சயமா உங்களுக்கு விடியும். நீங்கள் விடிந்து பார்க்கும்போது அந்த காரியம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என் தங்கச்சிக்கு கல்யாணம் எல்லாம் தேதி குறிச்சிட்டாங்க. ஒரு சில நாட்கள் இருக்கிறது கல்யாணத்துக்கு. வீட்டில் ஒரு பைசா இல்லை, நம்பவே மாட்டீங்க. வீட்டில் ஒரு பைசா கிடையாது. நான் இப்படியே உட்காந்துருந்தோம்னா அவ்வளோதான், வேற ஏதாவது ஒரு மாதிரியான காரியம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி போய் ஒரு நைட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு, அப்போ எனக்கிட்ட ஊழியத்தில் இருந்த ஒரு சகோதரனும் நானும் முழங்கால் படிக்கிட்டு கதறி அழுது ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, என்ன செய்ய போறேன்னு தெரியல, என்ன பண்ண போறேன்னு தெரியல, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்த நாள் வேலைக்கு போகணும். டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு நேர் எதிர்த்த வீட்டிலேருந்து அந்த அம்மா வந்தாங்க. எனக்கு நிஜமாக அந்த காரியத்தை நான் கண்ணால் பார்த்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, ஏன் ஒன்றுமே செய்யாமல் இருக்கீங்க, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கீங்க, நாங்கள் கொஞ்சம் பணம் தரோம், நீங்கள் அப்புறமா கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு தொகையை கொடுத்தாங்க. அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கல்யாண வேலையே நாங்கள் தொடங்கணும். அதற்கப்புறம் பல உதவிகள், கல்யாணத்து அன்னைக்கு கூட உதவி வந்தது. கல்யாணம் அன்னைக்கு தான் கல்யாணம், அன்னைக்கு தேவையை ஆண்டவர் சந்தித்தார். நிச்சயமா ஆண்டவர் நமக்கு ஒரு பொழுது, அவர் நமக்கு ஒரு விடிகாலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை நீங்க பார்ப்பீங்க, அதை அனுபவிப்பீங்க. ஆண்டவரிடத்துல நீங்க, ஆண்டவர் சமூகத்தில் நீங்க காத்திருக்கிறது வீணே போகாது. அவர் உங்களுடைய தேவன். அதனால கஷ்டப்படுறீங்களா, பாடு அனுபவிக்கிறீங்களா, வேதனையில் இருக்கீங்களா, துன்பத்தை அனுபவிக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் ஒரு விடிவு உண்டு. நீங்க தேவனிடத்துல அன்பு கூர்ந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாரம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த கண்ணும் காணவில்லை, எந்த காதும் கேட்கவில்லை, அது எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றவும் இல்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினா அதில் உண்மை உள்ளவராய் இருப்பார். பிதாவினுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், கர்த்தராகிய தேவனாகிய பிதாவாகிய இருக்கிறவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லாமல் ஆம் என்றே இருக்கிறது. There is no in Jesus Christ. கர்த்தர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்யும். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோம், ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு எங்களோடு கூட நீர் பேசின தயவுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடியலை கர்த்தாவே நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இந்த நிலைமையிலே நாங்கள் இருக்க போகிறதல்ல. ஆண்டவரே, தேவன் வைத்திருக்கிற அந்த நாளுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை நினைவு கூர்ந்திருக்கிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. வந்து இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் உம்மை ஆராதித்ததான் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களா? இந்த ஆராதனையினுடைய சகல மேன்மையும் துதியும் கனமும் புகழ்ச்சியும் எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பிதா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் என்றுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.